كتاب الله وخير الحدي حدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد، شرح حديث جبريل في تعليم الدين للشيخ العلامة عبد المحسن عباد البدر حفظه அவர்களுடைய நூலின் தொடர்மானம் பாடம் ஈமான்களுடைய தூண்களின் பிரயோசனங்களிலே ஐந்தாவதாக எங்களை குறிப்பிடுகின்றார்கள். அல் ஈமான் பில் யௌமில் ஆஹிர், அத்தஸ்தீகு வல் இக்ராரு பிகுல்லி மா ஜாஅ ஃபில் கிதாபி வஸ்ஸுன்னா அன் குல்லி மா யகூனு பஅதல் மௌத். மறுமையினால ஈமான் கொள்வது அதனை உண்மைப்படுத்துவதும் ஏற்றுக்கொள்வதுமாக இருக்கின்றது. எவைகளெல்லாம் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்திருக்கின்றது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலே. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலே குர்ஆனிலும் சுன்னாவிலும் எவைகள் எல்லாம் வந்திருக்கின்றதே அவைகள் ஒவ்வொன்றையும் உண்மைப்படுத்துவதும் ஏற்றுக்கொள்வதும் தான் மறுமை நாளை ஈமான் கொள்வதாகும். வகல் ஜஅலல்லாஹ் அத்வர் தாரைன், தாருத் துன்யா வ தாருல் ஆஹிரா. அல்லாஹு தஆலா வாழ்க்கையை இரண்டாக பிரிக்க, ஒன்று தாருத் துன்யா, துன்யாவுடைய உலகம், இன்னும் ஒன்று ஆஹிரத்துடைய உலகம். வல் ஹத்துல் ஃபாஸில் பைன ஹாதைனி தாரைன் அல் மௌத் வ நஃப்ஹ் ஃபிஸ் ஸுவர். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டதுதான் மௌத்தும் சூர் ஊதக்கூடியதாகவும் இருக்கு. அல்லது யஹ்சுல் பிஹி மௌத் மன் கான ஹய்ய ஃபி ஆஹிரத் துன்யா. அதான் இந்த உலகத்துல யார் கடைசியாக இருப்பாரே அவருக்கு, அதாவது மௌத்தாகுவதற்காக வேண்டி சூர் ஊதப்படுவது. வகுல்லு மன் மாத்த காமத் கியாமத்துஹு. ஒவ்வொருவரும் மௌத்தாயினதன் பின்னால் மறுமை நாள் என்பதே நிலைநாட்டப்படும். வன் தக்ல மின் தாரில் அமலி இலா தாரில் ஜஸா. அவர்கள் அமல்களுடைய உலகத்திலிருந்து கூலிகளுக்குள்ள உலகத்தை நோக்கி செலுத்தப்படுவார்கள். வல் ஹயாத்து பஅதல் மௌத் ஹயாத்தானி, ஹயாத்துன் பர்ஸகிய்யா வஹிய மா பைனல் மௌத் வல் பஅஸ் வல் ஹயாத் பஅதல் மௌத். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இரண்டு வாழ்க்கை. துன்யாவுடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால் ரெண்டு வாழ்க்கை இருக்கு. ஒன்று ஹயாத்துன் பர்ஸகிய்யா, கபருடைய வாழ்க்கை என்று நாங்கள் சொல்கின்றோம். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, அதாவது ஒருவன் மரணித்ததிலிருந்து மீண்டும் எழுப்பாட்டக்கூடிய காலம் வரைக்கும் உள்ள காலம் ஹயாத்துன் பர்ஸகிய்யா என்று சொல்லப்படும். வல் ஹயாத் பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை. எனவே மௌத்துக்கு பின்னால ரெண்டு வாழ்க்கை இருக்கின்றன. ஒன்று அவனுடைய பர்ஸகிய்யாவுடைய வாழ்க்கை, அதாவது மௌத்துக்கும் மீண்டும் எழுப்பாட்டப்படுவதற்கும் உள்ள வாழ்க்கை. வல் ஹயா பஅதல் மௌத் என்று நாங்கள் சொல்லணும். வல் ஹயாத்துல் பர்ஸகிய்யா லா யஅலம் ஹகீகத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அதை அறிய மாட்டார்கள். வஹிய தாபியத்துல் ஹயாத் பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை தொடரக்கூடியதாக அது இருக்கின்றது. லிஅன்ன ஃபீ குல்லி மின்ஹுமா அல் ஜஸா அலல் அமால். ஏனென்றால் ஒவ்வொருவர்களுக்கும் அவர்களுடைய கூலிகளுக்கு, அமல்களுக்கு ஏற்ப கூலிகள் கொடுக்கப்படும். வமினல் ஈமான் பில் யௌமில் ஆஹிர், மறுமை நாளுடைய நம்பிக்கை உள்ளது ஒன்று தான் அல் ஈமான் பி ஃபித்னத்தில் கபர், கபருடைய ஃபித்னாவை ஈமான் கொள்வது. வ நஈமிஹி வ அஸாபி, கபருடைய நிஅமத்துகளையும் அதனுடைய அஸாபுகளையும் ஈமான் கொள்வது. வகத் வரதத் அஹாதீஸ் ஃபி ஃபித்னத்தில் கபர் வ ஸுஆலி ஃபீஹி வ நஈமிஹி வ அஸாபிஹி. கபருடைய ஃபித்னாக்கள், சோதனைகளை பற்றியும் அதிலே கேள்வி கேட்கப்படுவதை பற்றியும் அதனுடைய நிஅமத்துகளை பற்றியும் அதனுடைய அஸாபுகளை பற்றியும் ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. பரவல் புகாரி ஃபி ஸஹீஹ், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய ஸஹீஹிலே குறிப்பிடுகின்றார்கள். அன் ஃபாத்திமத பின்த்துல் முன்ஸிர், ஃபாத்திமத்து பின்ஸிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள். அன் அஸ்மான் ஆயிஷத, அஸ்மா ஆயிஷா அவருடைய விடயத்திலே ஃபி கிஸ்ஸத்தி ஸலாத்துல் குஸூஃப், கிரகண தொழுகையுடைய அந்த சம்பவத்திலே, வஃபீ அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நிச்சயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மா மின் ஷைஇன் லம் அகுன் உரீது இல்லா ரஅய்து ஃபீ மகாமி ஹத்தல் ஜன்னத வன் நார் வ ஊஹிய இலைய அன்னக்கும் துஃப்தனூன ஃபீ குபூரிக்கும் மிஸ்ல அவ் கரீபன் லா அத்ரி ஐய ذلك قالت أسماء من الفتنة مسيح الدجال يقال ما علمك بهذا الرجل فأما المؤمن أو الموقن لا أدري بأيهما قالت أسماء فيقوله محمد ورسول الله جاءنا بالبينات والهدى فعجبنا واتبعنا هو محمد ثلاثا فيقال نم صالحا
قد علمنا إن كنت لموقنا به وأما إن قد علمنا إن كنت لموقنا به وأما المنافق بالمرتاب لا أدري أي ذلك قالت أسماء فيقول لا أدري سمعت الناس يقولون شيئا فقلته. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகண தொழுகையின் போது கூறினார்கள், மாமின் ஷைஇன் லம் அகுன் உரீது இல்லா ரஅய்து ஃபி மகாமி, எனக்கு எதெல்லாம் காட்டப்பட்டதே அவைகள் அனைத்தையும் நான் என்னுடைய இந்த இடத்திலிருந்தே பார்த்தேன். சுவர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹு தஆலா நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிரகண தொழுகையிலே எடுத்து காட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுவர்க்கத்தை நரகத்தையும் எடுத்து காட்டிய சந்தர்ப்பங்களில் ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த கிரகண தொழுகையுடைய நேரமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், என்னை நோக்கி வஹியாக இறக்கப்பட்டது, உங்களுடைய கபர்களிலே நீங்கள் இதை போன்ற அல்லது இதற்கு நெருக்கமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அஸ்மா பின்த் அபீ பக்கர் சித்திக் அவர்கள் எதனை கூறினார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன் என்று ஃபாத்திமா பின்த் முன்திர் ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்கின்றார்கள். அதிலே மின் ஃபித்னத் மஸீஹ் தஜ்ஜால், மஸீஹ் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை கூறினார்கள் என்று. மா யுகால் என்று சொல்லப்படும், மா இல்முக பிஹாதா ரஜுல், இந்த மனிதனை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்று கேட்கப்படும். அம்மல் மூமின் அவில் மூக்கின், மூமினை பொறுத்த மட்டில் அல்லது உறுதியான மனிதனை பொறுத்த மட்டில் லா அத்ரி ஐஹிமா காலத் அஸ்மா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூமின் என்று சொன்னார்களா மூக்கின் என்று சொன்னார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன் என்று ஃபாத்திமா பின்த் முன்சிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள். லா அத்ரி ஐஹிமா காலத் அஸ்மா ஃபயகூலு, அந்த மூமின் அல்லது உறுதியான மனிதன் சொல்லுவார், ஓ முஹம்மதுன் ஓ ரசூலுல்லாஹ், அவர் முஹம்மது அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வார். ஜாஅனா பில் பையினாத் வல் ஹுதா, அவர் எங்களுக்கு திட்ட தெளிவான விடயங்களையும் நேர்வழிகளையும் கொண்டு வந்தார். ஃபஅஜிப்னா வத்தபஅனா, நாங்கள் அவருக்கு விடையளித்தோம், அவரை பின்பற்றினோம். ஓ முஹம்மது அவர் முஹம்மது என்று 3 தடவைகள் கூறுவார்கள். ஃபயுகால், அவர் சொல்லப்படும், அந்த இவ்வாறு உறுதியாக கூறினோம் அந்த மனிதனுக்கு சொல்லப்படும், நம் சாலிஹன், நீங்கள் சாலிகான முறையிலே தூங்குங்கள், நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கின்ற உறுதியாக நீங்கள் இவரை பற்றி அறிந்திருக்கின்றீர்கள் என்று. முனாஃபிக் அல்லது முர்தாபை பொறுத்த சந்தேகத்துக்குள்ளவனை பொறுத்தவன், அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் இந்த 2 பேரில் எதை சொன்னார்கள் என்பது தெரியா என்று கூறுகின்றார்கள். அவன் சொல்லுவான், லா அத்ரி, எனக்கு தெரியாது. சமிஅத்து الناس يقولون شيئا فقلت, மனிதர் சிலர் சொன்னார்கள் ஏதோ ஒன்றை நான் சொன்னேன் என்று சொல்லி அஸ்மா அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கபூரிலே அந்த கேள்வியின் போது முனாஃபிக் அல்லது முர்தாப் சொல்லுவான் என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே நானும் நீங்களும் பெற வேண்டிய படிப்பினைகள் ஒன்று என்னென்று சொன்னால், எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் முதலாவது நாங்கள் சந்திக்கக்கூடிய சோதனைகள், எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் நானும் நீங்களும் சந்திக்கக்கூடிய சோதனைகளில் மிக பயங்கரமான சோதனை தான் அல்லாஹு தஆலா எங்களை நோக்கி 2 மலக்குமார்களை அனுப்புவான். அந்த 2 மலக்குமார்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கப்படும். அப்பொழுது அந்த நம்பிக்கையானவர், மூமினானவர், மூக்கின் உறுதியானவர், அதாவது எவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டார்களே, மறுமை வாழ்க்கையை ஈமான் கொண்டார்களே, ஈமானுடைய அனைத்து விடயங்களை ஈமான் கொண்டார்களே, அவர்கள் தன்னுடைய உறுதியான வார்த்தையா சொல்லுவார்கள், இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. இவர் எங்களுக்கு திட்ட தெளிவானவைகளையும் நேர்வழிகளையும் கொண்டு வந்தார். குர்ஆன் சுன்னாவை எங்களுக்கு கொண்டு வந்தார், அவைகளை கற்றுத் தந்தார், நாங்கள் அவைகளை படித்தோம், விளங்கினோம், தெளிவு பெற்றோம், வத்தபஅனா பின்பற்றினோம். எனவே இங்கு 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒரு விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கொண்டு வந்து தந்த தெளிவுகளையும் வழிகாட்டுதல்களையும் நாங்கள் படிக்க வேண்டும். 2வது, அதனை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய நாவிலே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தெளிவுகளை படிக்கின்ற பொழுதும் அதனை நிலைநாட்டுகின்ற பொழுதும் தான் நாங்கள் மௌத்துக்கு பின்னால் ஹோ முஹம்மது, அவர் முஹம்மது என்று நாங்கள் 3 தடவை சொல்லுவோம் என்பதை இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது. அதற்கு மாற்றமாக எவர்கள் முனாஃபிக்கீன்களாக தடுமாற்றம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களே, அவர்களை பொறுத்த மட்டில்
அவர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னது? ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாது என்று சொல்லி. அதே போன்று சஹீஹ் புகாரிலும் இருக்கின்றது. அல் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال المسلم اذا سئل في القبر يشهد ان لا اله الا الله وان محمدا رسول الله. ஒரு மனிதன் கபரிலே, அதாவது ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் எவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி பகர்ந்தானே கபர்ல கேள்வி கேட்கப்படுகின்ற போது, பதாலிக கௌலுஹு, அதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கின்றது. யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களை உறுதியான வார்த்தையை கொண்டு இந்த உலகத்திலும் உறுதிப்படுத்துவான், மறுமையிலும் உறுதிப்படுத்துவான். கௌலு ஸாபித், உறுதியான வார்த்தை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களை உறுதியாக்கி விட்டான் என்றால் இந்த வார்த்தையை கொண்டு நிச்சயமாக மௌத்துக்கு பின்னால் உள்ள கபருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாக இருப்போம். சகோதரர்களே, கபரிலே கேட்கப்பட கேள்விகளில் ஒன்று தான் மன் ரப்புக் வமன் நபியுக். எனவே அந்த கேள்விகளின் போது நாங்கள் சொல்லக்கூடிய பதில் என்னது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்பது. இதனுடைய விளக்கங்களையும் தெளிவுகளையும் பெற்று கொள்வது எங்கள் மீதுள்ள கடமையானதாக இருக்கின்றது. وفي مسند الإمام أحمد بإسناد حسن عن البراء بن عازب. முஸ்னத் அஹ்மதிலே இருக்கின்றது ஹசனான சனதாக அல் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட ஹதீஸிலே சொல்கின்றார்கள், ஃபயஅதீஹி அல் முஃமின், மூமினிடத்திலே வருவார்கள் மலக்கான், இரண்டு மலக்குகள், ஃபயஜ்லிசானிஹி, அவர்களுக்கு மத்தியில் அமர்த்தப்படுவார்கள், ஃபயகூலானி, அவர்கள் சொல்வார்கள் அவருக்கு, மன் ரப்புக், உன்னுடைய ரப்பு யார் என்று. ஃபயகூல், அவர் சொல்வார், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று. ஃபயகூலானி லஹு, அவர்கள் இருவரும் சொல்வார்கள் அவருக்கு, மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் என்னென்று. ஃபயகூல், அவர் சொல்வார், தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று. ஃபயகூலானி லஹு மா ஹாதா ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களிலே அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் என்று கேட்பார்கள். ஃபயகூல் ஹுவ ரசூலுல்லாஹ், அவர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி பதிலளிப்பார்கள். வஃபீ வயஅதி அல் காஃபிர், காஃபிரிடத்திலே அந்த இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள். ஃபயஜ்லிசானி, அவருக்கு மத்தியில் வந்து அமர்வார்கள். ஃபயகூலானி லஹு, அவருக்கு கூறுவார்கள், மன் ரப்பு, உன்னுடைய ரப்பு யார் என்று சொல்லி. ஃபயகுல் ஹா இன் ஹா இல்லாதி ஹா ஹா, எனக்கு தெரியாது என்பார்கள். ஃபயகூலானி லஹு மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் என்ன என்று சொல்லி அவரிடத்திலே அவர்கள் இருவரும் கேட்பார்கள். ஃபயகுல் ஹா இன் ஹா இல்லாதி ஹா ஹா, எனக்கு தெரியாது என்பார்கள். ஃபயகூலானி லஹு, அந்த இரண்டு பேரும் மலக்குகள் இரண்டு பேரும் அவருக்கு சொல்வார்கள், மா ஹாதா ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களிலே அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் என்று கேட்பார்கள். ஃபயகுல் ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாது என்பார். வஃபீ கௌலிஹி ஃபில் முஃமின், மூமினுடைய அந்த வார்த்தையிலே சொல்லப்படும், வஅஃப்ரிஷு மினல் ஜன்னah வஅல்பிஸூஹு மினல் ஜன்னah வஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னah, அவருக்கு சுவர்க்கத்தின் விரிப்புகளில் இருந்து ஒரு விரிப்பை விரியுங்கள், இன்னும் அவருக்கு சுவர்க்கத்திலான ஆடையிலிருந்து ஆடையை அணிவிங்கள், அவருக்கு சுவர்க்கத்தை நோக்கி ஒரு வாசலை திறந்து கொடுங்கள். قال فيأتيه من روعها وطيبها, அதனுடைய வாசத்திலிருந்தும் இன்பத்திலிருந்தும் அது அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கும். அவருடைய பார்வை எந்த அளவுக்கு இருக்குமே அந்த அளவுக்கு அவருடைய கபரு அவருக்கு விசாலமாக்கி கொடுக்கப்படும். காஃபிருடைய விடயத்திலே கூறப்படும், நரக நெருப்பில் இருந்து அவருக்கு ஒரு விரிப்பை விரித்து கொடுங்கள். நரகத்தை நோக்கி அவருக்கு ஒரு கதவை திறந்து கொடுங்கள். அதனுடைய சூடும் அதனுடைய நஞ்சுகளும் அவரை நோக்கி வரும். இன்னும் அவருடைய கபரு அவரை நெருக்கமாக்கி வைக்கும், அவருடைய இரண்டு விலா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று சேரும் வரைக்கும். வஃபி முஸன்னஃப் அப்துர் ரஸாக் இருக்கின்றது. இப்னு ஜுரைஜ் அவர்கள் சொல்கின்றார்கள், قال اخبرني ابو زبير அவர்கள் எனக்கு அறிவித்தார்கள், அன்ன சமிய ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ், அவர்கள் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள் என்று, இன்ன ஹாதிஹில் உம்ம துப்தலா ஃபி குபூரிஹா, நிச்சயமாக இந்த உம்மத் அதனுடைய கபர்களிலே சோதிக்கப்படுவார்கள். فاذا دخل المؤمن قبره, ஒரு மனிதன் فاذا دخل المؤمن قبره,
ஒரு மூமின் அவனுடைய கபர்ல நுழைந்து விட்டான் என்றால் அவர் சுமந்து வந்த தோழர்கள் அவரை விட்டுவிட்டு செல்வார்கள். அத்தாஹு மலக்குன் ஷதீதுல் இன்திஹார், அந்த கடைசி நேரத்தில் பார்ப்பது மலக்கு வருவார். வகால் மா குன்த தக்கூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதனுடைய விடயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஃபயகூலுல் முஃமினூன், சொல்வான், அகூலு இன்னஹு ரசூலுல்லாஹ் வ அப்துஹு, நிச்சயமாக நான் கூறுவேன் அவர் அல்லாஹ்வுடைய தூதரும் அவனுடைய அடியாரும். ஃபயகூலுல் மலக், இன்னும் மலக்கு சொல்வார், இத்தலி இலா மக்அதிக அல்லதி கான லக மினன் நார் ஃபகத் அன்ஜாகல்லாஹு மின் வ அப்தலக மகானஹு மக்அதக அல்லதி தரா மினல் ஜன்னah ஃபயராஹுமா கில்தைஹிமா ஃபயகூலுல் முஃமின் உபஷ்ஷிரு அஹ்லி ஃபயகாலு உஸ்குன் ஃபஹாதா மக்அதுக அபதன். அப்பொழுது மலக்கு அவரை நோக்கி சொல்வார், நீர் உன்னுடைய இருப்பிடத்தை பார், அதாவது அல்லதி கான லக மினன் நார், நரகத்திலே உனக்கென்று இருந்த இருப்பிடத்தை பார். அல்லாஹு தஆலா உன்னை அதிலிருந்து பாதுகாத்தான். உன்னுடைய அந்த இடத்துக்கு பகரமான இடமாக அல்லாஹு தஆலா ஜன்னத்தை ஆக்கிவிட்டான். நீ காண்கின்ற ஜன்னத்தை அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டான். அவர் அந்த இரண்டை, நரகத்துடைய இருப்பிடத்தையும் சொர்க்கத்துடைய இருப்பிடத்தையும் பார்ப்பார். பார்த்து பின்னால் அந்த மூமின் சொல்லுவார், உபஷ்ஷிரு அஹ்லி, என்னுடைய குடும்பத்துக்கு இதனை நான் நன்மாராயமாக கூறட்டுமா என்று சொல்லி அவருக்கு சொல்லப்படும், நீ இந்த இருப்பிடத்திலே தங்கிக்கொள், இது உன்னுடைய எப்பொழுதுமே இருப்பிடமாக இருக்கின்றது என்று சொல்லி. வல் முனாஃபிகு இதா தவல்லா அன்ஹு அஸ்ஹாபுஹு யுகாலஹு மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், முனாஃபிக்கை பொறுத்தமட்டில் மக்கள் எல்லாம் அவரை கபூரிலே வைத்துவிட்டு சென்றதன் பின்னால் மலக்கர் வருவார்கள், இந்த மனிதனை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று கேட்பார்கள். பயக்கூலு லா அதிரி, அவர் சொல்லுவார், எனக்கு தெரியாது. அகூலு மா யகூலு நாஸ், மனிதர்கள் சொன்னதை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று கூறுவார்கள். ஃபயுகாலு லஹு, அவருக்கு சொல்லப்படும், லா தரைத்த, நீ அறிந்து கொள்ளவில்லை. உன்துர் மக்அதக அல்லதி கான லக மினல் ஜன்னah, சொர்க்கத்திலே உனக்கு இருந்த உன்னுடைய இருப்பிடத்தை பார். கத் அப்தலக அல்லாஹு மகானஹு மக்அதக மினன் நார், அல்லாஹு தஆலா அல்லாஹ் அந்த இடத்தை மாற்றி விட்டான், உனக்கு அதிலிருந்து நரகத்துடைய இடத்தை அதுக்காக மாற்றி விட்டான். வைஸ்னாத் ஷஹீத் வலஹு ஹுக்மு ரஃப், இதன் அறிவிப்பாளத்தோட சஹீஹானதா இருக்கின்றது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினருக்கு சட்டமானதாக இருக்கின்றது. சகோதரர்களே, இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கை என்பது நாங்கள் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் வாழ வேண்டும் என்பது. அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதுடைய முக்கியத்துவத்தையும், எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக ஈமான் கொள்வது என்பதையும் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. சகோதரர்களே, நானும் நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதாக இருந்தால், குறிப்பாக எங்களுக்கு இமாம்கள் 4 விடயங்களை எடுத்து காட்டுகின்றார்கள். அதிலே முதலாவது விடயம் அத்தஸ்தீக் ஃபீமா அக்பர், தஸ்தீகு ஃபீமா அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை எங்களுக்கு அறிவித்தார்களே அவை அனைத்தையும் சஹீஹானவைகளை, குர்ஆனிலிருந்தும் சஹீஹான சுன்னாவிலிருந்தும் எவைகள்லாம் இருக்கின்றதே அவைகளை நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். இரண்டாவது தாஅத்து ஃபீமா அமர், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியவைகளை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். வஜ்தினாபு மா நஹா அன்ஹு வ ஸஜர், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவைகளை எல்லாம் தடுத்தார்களே வெறுத்தார்களே அவைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். வ அல்லா யுஅபதுல்லாஹ் இல்லா பிமா ஷரப், அந்த பிமா ஜா ஷர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை ஷரியத்தில் இருந்து கொண்டு வந்தார்களே அதனை தவிர்த்து அல்லாஹு தஆலா வணங்கப்பட மாட்டான் என்ற 4 விடயங்களை நாங்கள் தெரிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நிலைநாட்டுப்படுகின்ற பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றவர்களாக நாங்கள் இருப்போம். அதே போன்று இந்த கபரிலே கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடைகள் ஒன்றாக முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய அந்த ரிவாயத்திலே வருகின்ற ஒரு மூமின் என்ன சொல்லுவான், அவரை பொறுத்தமட்டில் நபி ஸல்லல்லாஹு அஃபன் அப்துர் ரஸாக்குடைய அந்த ரிவாயத்திலே அகூலு இன்னஹு ரசூலுல்லாஹ் வ அப்துஹு, நிச்சயமாக அவர் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய அடிமை என்று நாங்கள் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிப்பதிலே, நபியை பற்றி அடையாளம் சொல்வதிலே மிக சிறப்பானது தான் அப்துஹு வ ரசூல், அவர் அல்லாஹ்வுடைய அடிமையும் அல்லாஹ்வுடைய தூதருமாக இருக்கின்றார் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார், லா துத்ருனி கமா அத்ரத்தின் நஸாரா, ஈசா இப்னு மரியம்
மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறு கிறிஸ்தவர்கள் எல்லை மீறி புகழ்ந்து பாராட்டினார்களே அவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டாம். மாற்றமாக நீங்கள் என்னை அப்துஹு ரசூல் அவனுடைய அடிமையும் அவனுடைய தூதரும் என்று சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டினார்கள். எனவே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய எல்லையை மீறி புகழ்வது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். இது எச்சரிக்கைப்பட்ட செய்யப்பட்ட விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் கபரிலே அப்துஹு ரசூலு என்று சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்திலே அவரை அப்துஹு ரசூலு என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்துஹு என்பது லா யுஅபத் அவர் வணங்கப்படக்கூடிய ஒருவர் கிடையாது என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. வர் ரசூல் என்பது யுத்தபா பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர் என்பதை எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றது. எவ்வாறு சூஃபி தரிகாக்களிலே உள்ளவர்களாக இருக்கின்றார்களே, ஏனைய ரவாஃபிலி ஷியாக்களிலே இருக்கின்றார்களே, அவர்கள் தங்களுடைய தலைவர்களை அல்லது அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எல்லை மீறி புகழுகின்றார்களே, அந்த தகைமைகளை கொடுக்கின்றார்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான விடயங்களை அறியக்கூடியவராக இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்மிலே உள்ளதுதான் இந்த உலகமும் மறுமையுமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை அதாவது இந்த உலகத்திலே மன்றாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழாரம் பாடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லை மீறி இன்றைய காலகட்டங்களிலே மீலாது விழா கொண்டாட்டம் என்ற பெயரிலே கொண்டாடுகின்றார்கள். இவைகள் அனைத்தும் அந்த நபியை அப்துஹு அவருடைய அடிமை தன்மையிலிருந்து அவரை உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தர்ஃபஉ மன்சிலி என்னுடைய அந்தஸ்தை நீங்கள் அதற்கு மேலால் உயர்த்த வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை அதற்கு மேலா உயர்த்துவது என்பது நாங்கள் அல்லாஹ் அவரை அடிமை என்று சொன்னதன் பின்னால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மாற்றுவதாக இருக்கின்றது. அதே போன்று அந்த நபி ரசூல் என்று சொன்னால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்து நாங்கள் பின்பற்ற வேண்டும். இதனைத்தான் எங்களுக்கு இந்த ஹதீஸ்களிலே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து ஷேக் அப்துல் முஹ்சின் அப்பாத் ஹஃபிலஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், வ ரவா முஸ்லிம் ஃபீ ஸஹீஹ் இமாம் முஸ்லிம் அவர்கள் அவருடைய ஸஹீஹிலே கூறுகின்றார்கள், அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தஷஹத அஹதுக்கும் உங்களில் ஒருவர் ஷஹாதத் அதாவது அத்தஹியாத்திலே இருந்து அதிலே தஷஹுதை ஓதினால் வல் யஸ்தஇத் பில்லாஹ் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் 4 விடயங்களை கொண்டு பாதுகாவல் தேடுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் யா அல்லாஹ் உன்னிடத்திலே ஜஹன்னத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன். வ மின் அஸாபில் கப்ர் யா அல்லாஹ் உன்னிடத்திலே கபருடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாவலை தேடுகின்றேன். வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் யா அல்லாஹ் உன்னிடத்திலே உலக வாழ்க்கையின் ஃபித்னாவில் இருந்தும் மௌத்துக்கு பின்னால் உள்ள ஃபித்னாவில் இருந்தும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன். மௌத்துக்கு பின்னால் உள்ள ஃபித்னாவிலே முதலாவது கபருடைய ஃபித்னாவாக இருக்கின்றது. வ மின் ஷர்ரி ஃபித்னத்தி மஸீஹித் தஜ்ஜால் இன்னும் மஸீஹுத் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பாதுகாவலுடைய துஆவை எங்களுக்கு தஷஹுத் அத்தஹியாத்திலே ஓதுவதற்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். வஃபி ஸஹீஹ் புகாரியிலே இருக்கின்றது, நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்க கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் யா அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன். வ மின் அஸாபின் நார் நரகத்தின் வேதனையிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன். வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் யா அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையின் ஃபித்னாவில் இருந்தும் மௌத்துக்கு பின்னால் உள்ள மௌத்துடைய அந்த வாழ்க்கையிலே உள்ள ஃபித்னாவில் இருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன். வ மின் ஃபித்னத்தி மஸீஹுத் தஜ்ஜால் மஸீஹுத் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் என்று பிரார்த்திப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, கபருடைய வேதனையிலிருந்தும் அந்த கபருடைய ஃபித்னாவிலிருந்தும் பாதுகாவல் தேடுவதுடைய முக்கியத்துவத்தை இந்த 2 ஹதீஸ்களும் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே முதலாவது
அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாதுகாப்பை தேட வேண்டும். அந்த 2 கபர்களில், அதாவது அந்த வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் என்பதுதான் எங்களுக்கு மிக அவசியமானதாக இருக்கின்றது. அதனால் தான் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது, கது அபுதலக்கல்லாஹ், அல்லாஹு தஆலா உன்னுடைய இடத்தை மாற்றினான் என்று. மாற்றக்கூடியவன் அல்லாஹு தஆலாவாக இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அவனுடைய கிருபை என்பது தேவை. நாங்கள் கபருடைய வேதனையிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு. வஹாதில் உமூரு ஸலாத்த அல்லதி யுஸ்அலு அன்ஹா ஃபில் குபூர் ஃபில் கபர், இந்த 3 விடயங்களை பற்றித்தான் கபரிலே விசாரிக்கப்படும். வரத ذிக்ருஹா முஜ்தமிஅத்தன் ஃபி ஹதீஸில் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல்லாஹ் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே சஹீஹ் முஸ்லிமிலே வந்திருக்கின்றது. அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذاك تعمل ஈமான் من رضي بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم, எவர்கள் அல்லாஹ்வை இரட்சகன் என்று திருப்தி அடைந்தாரே, இன்னும் மார்க்கத்தை இஸ்லாம் என்று ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்தாரே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்தாரே, அவர் ஈமானின் சுவையை சுவைத்து விட்டார். இன்னும் இது காலை மாலை துஆக்களிலும் அதே போன்று அதானுடைய பிரார்த்தனையும் வந்திருக்கின்றது. வகத் பனா அலைஹா ஷைஹ் இஸ்லாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் ரிசாலத் அன்-நஃபீஸா அல்லதி லா யஸ்தக்னி அன்ஹா ஆமியுன் வலா தாலிபுல் இல்ம், இந்த 3 விடயங்களையும் உள்ளடக்கி முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக பிரயோசனமான ஒரு நூலை, இந்த நூலை விட்டும் ஒரு பொதுமகனோ அல்லது ஒரு மார்க்கத்தை தேடக்கூடிய ஒரு மாணவனோ தேவையற்றவனாக இருக்க முடியாது. அந்த 3 தான் அல் உசூலு, அந்த நூல் தான் அல் உசூலு ஸலாஸா வ அதில்லத்துஹா, 3 அடிப்படைகளும் அதனுடைய கேள்விகளும். வ இன்ன முராதஹு பில் உசூல் அஸ்ஸலா, அந்த உசூலு ஸலாஸாவின் மூலம் நாடினது மஅரிஃபத்துல் அப்தி ரப்பஹு வ தீனஹு வ நபியஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ஒரு அடியான் அவனுடைய இரட்சகனையும் அவனுடைய மார்க்கத்தையும் அவனுடைய நபியையும் அறிந்து கொள்வதாக இருக்கின்றது. வகால அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஃபி ஆலி ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய அந்த குடும்பத்துடைய அந்த விடயத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அன்னாரு யுஅரதுன அலைஹா குதுவன் வ அஷியா, நரக நெருப்பு என்பது இரவும் பகலும் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும். வயௌம தகூமு ஸாஅ அத்கிலு ஆல ஃபிர்அவுன அஷத்தல் அஸாப், அந்த மறுமை நாளிலே ஃபிர்அவுனுடைய குடும்பத்தை கடுமையான அந்த வேதனையில், அதாவது குடும்பத்தை என்றால் ஃபிர்அவுனையும் ஃபிர்அவுனை பின்பற்றினவர்களையும் அந்த கடுமையான வேதனையில் நுழைவிப்பாயாக என்று அல்லாஹு தஆலா கூறுவான் என்பதை இந்த குர்ஆன் வசனத்திலே குறிப்பிடப்படுகிறது. ஃபல் ஆய ததுல்லு அலா அன்னஹும் யுஅذبون في النار وهم في قبورهم واذا حصل بأس انتقلوا الى عذاب اشد, இந்த ஆயத் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது, நெருப்பினால் அவர்களுடைய கபர்களிலே வேதனை செய்யப்படுவார்கள், இன்னும் அவர்கள் மௌத்துக்கு எழுப்பாட்டப்பட்டதன் பின்னால் கடுமையான வேதனை நோக்கி நகர்த்தப்படுவார்கள் என்பதை இந்த குர்ஆன் வசனத்தில் எங்களுக்கு சொல்லப்படும். எனவே சகோதரர்களே, கபருடைய வேதனையை பற்றி சொல்லப்படக்கூடிய வசனங்களில் ஒன்று தான் இந்த வசனம், அன்னாரு யுஅரதுன அலைஹா குதுவன் வ அஷியா, இரவும் பகலும் அவர்களுக்கு நரகத்துடைய நெருப்பு எடுத்து காட்டப்படும். அதாவது நெருப்பு எடுத்து காட்டப்படும் என்றால் அவர்கள் கபூர்ல இருக்கின்ற பொழுது எடுத்து காட்டப்படும் என்பதை இந்த அல் குர்ஆனிய வசனம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. வ அம்மன் நஈம், நிஅமத்தை பற்றி மத்தியில் ஃபகத் ஜா ஃபில் ஹதீஸ் அன்ன அர்வா ஷுஹதா ஃபி அஜ்வாஃபி தைர் குதர் லஹா கனாதில் முஅல்லகத்துன் பில் அர்ஸ் தஸ்ரஹு மினல் ஜன்னதி ஹைசு ஸாஅத் ثم تعوي الى تلك القناديل, அதாவது ஷுஹதாக்களுடைய ரூஹ்களை பொறுத்தமட்டு சகோதரர்களே, இங்கே ஷுஹதாக்கள் என்று சொல்லப்படுவது அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்து மௌத்தானவர்களைத்தான் குறிப்பிடப்படுகின்ற தவிர ஏனைய, அதாவது ஷுஹதாக்கள் என்று சொல்லப்பட்டு வரக்கூடியவர்கள் கிடையாது இங்கே. அதாவது எவர்கள், அதாவது வயிற்றோட்டம் போன்ற நோய்களினால் மௌத்தாகின்றார்களே அவர்களை பார்த்து ஷஹீத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவர்கள் எரியப்பட்டு எரிக்காயத்தோடு மௌத்தாகின்றார்களே அவர்களை பார்த்து ஷஹீத் என்று சொன்னார்கள்.
எவர்கள் நீரிலே மூழ்கி மௌத்தாகின்றார்களே அவர்களை பார்த்து ஷஹீத் என்று சொன்னார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஷஹீத் என்று சொன்னவர்களே அல்ல இங்கே குறிக்கப்படுவது. இங்கே ஷஹீத் என்று சொல்லப்படுவது எவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அறப்போர் புரிந்து ஷஹீதாக்கப்பட்டார்களே அவர்களைத்தான் சொல்லப்படுகின்றது. அவர்கள் சிறிய அந்த பசுமையான பச்சை பறவையுடைய அந்த வயிற்றிலே அவர்கள் இருப்பார்கள். இன்னும் அது தொங்கப்பட்டதாக அரிசிக்கீழால் தொங்கப்பட்டதாக இருக்கும். அவர்கள் சொர்க்கத்திலே நாடின இடங்கள் எல்லாம் திரிந்து செல்வார்கள். பின்னர் அந்த விளக்கை நோக்கி அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். இதுதான் அர்வாஹு ஷுஹதா, ஷுஹதாக்களுடைய ரூஹ்களை பொறுத்தமட்டில். இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் வாயிலா. அதே போல இமாம் அஹ்மத், இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் அவர்கள், இப்னு ஷிஹாப் அவர்கள் வழியாக அப்துல் ரஹ்மான் இப்னு கஅப் இப்னு மாலிக் அன் அபீஹி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இன்னமா நிஸ்மத்துல் முஃமின் அத்தாயிர் யுஅல்லகு ஃபீ ஷஜரில் ஜன்னah ஹத்தா யர்ஜிஅ அல்லாஹ் தபாரக வ தஆலா இலா ஜஸதி யௌம யுபஅஸுஹு. ஒரு மூமினுடைய ரூஹை பொறுத்தமட்டில் அது சுவர்க்கத்தின் ஒரு மரத்திலே தொங்கப்பட்டதாக இருக்கும். ஒரு பறவையுடைய வயிற்றிலே இருக்கும். அல்லாஹு தஆலா மறுமை நாளில் எழுப்பாட்டப்படுகின்ற அந்த நேரத்திலே உடம்பை நோக்கி அதனை கொண்டு வரும் வரைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஹதீஸுன் ஸஹீஹுன், இது ஸஹீஹ் ஆன ஹதீஸ். வஃபி இஸ்னாதிஹி ஸலாஸு மின் அய்மத்தில் அர்பா அஸ்ஹாபுல் மஸாஹிப் மஷ்ஹூர் அலி அஹ்லுஸ் சுன்னah. அஹ்லுஸ் சுன்னாவுடைய 4 மذஹபுடைய 3 இமாம்கள் இருக்கின்றார். அதாவது இமாம் அஹ்மத், இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் ஆகிய 3 இமாம்கள் இருக்கின்றார்கள். அல் இமாம் கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய தஃப்சீரிலே, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய தஃப்சீரிலே வலா தஹ்ஸபன் அல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹ் அம்வாத் பல் அஹ்யான் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். நீங்கள் என்ன வேண்டாம், அல்லாஹ்வுடைய பாதையிலே எவர்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்களே அவர்கள் மௌத்தானவர்கள் என்று, அவர்கள் அவருடைய இரட்சகனிடத்திலே உயிரோடு இருக்கின்ற யுர்ஸகூன் ரிஸ்க் அளிக்கப்படுகின்றார் என்று. இதற்கு வகத் ருவைனா ஃபீ முஸ்னத் இமாம் அஹ்மத் ஹதீஸன் ஃபீஹில் பஷார லிகுல்லி முஃமினின் பி அன்ன ரூஹு தகூன் ஃபில் ஜன்னah தஸ்ரஹு ஐல ஃபீஹா வ தஅகுலு மின் ஸமாரிஹா. எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது முஸ்னத் அஹ்மதிலே ஹதீஸாக நன்மாராயமாக ஒவ்வொரு மூமினும், அதாவது ஷஹீதாக்கப்பட்ட ஒவ்வொரு மூமினும் அவனுடைய ரூஹ் சொர்க்கத்திலே இருக்கும். அது சுற்றி திரிந்து கொண்டிருக்கும். அது சொர்க்கத்துடைய கனிகளை உண்டு கொண்டிருக்கும். இன்னும் அது பசுமையையும் இன்பத்தையும் அதிலே காணும். அல்லாஹு தஆலா அந்த ரூஹுக்கு, அந்த மனிதனுக்கு எதனை ஏற்படுத்தி தயார் செய்யப்படுகிற கண்ணியத்திலிருந்து அவைகளை காணும் என்று சொல்லி அசீஸ் அதீம் இஜ்தம ஃபீ ஸலாஸுன ஐமத்துல் அர்பஆ அஸ்ஹாபுல் மஸாஹிப் முத்தபியா ثم سكر سند الحديث ومتنه. அதுக்கு பின்னால் இந்த குறிப்பிட்ட ஹதீஸையும் அதனுடைய அறிவிப்பாளர் சொல்கிறார்கள். இதிலே 3 மذஹபுடைய பின்பற்றப்படக்கூடிய 3 மذஹபுடைய இமாம்கள் இருக்கின்றனர். அதாவது இமாம் அஹ்மத், இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக்கை தான் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. எனவே சகோதரர்களே, இவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்று சொல்லி போராடுகின்றார்களே அவர்களை பொறுத்த மட்டில், எவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்று போராடுகின்றார்களே எவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்று போராடுகின்றார்களே அவர்களுடைய நிலைப்பாடு இவ்வாறானதாக இருக்கும். தொடர்ந்து சொல்கின்றார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கின்றது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ان هذه الامه تبلى في قبورها فلولا ان لا تدافنوا لدعوت الله يسمعكم من عذاب القبر الذي اسمع منهم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இந்த உம்மத் அதனுடைய கபர்களிலே சோதிக்கப்படுகின்றது. அவர்கள் மாத்திரம் அடக்கப்படாமல் இருப்பார்களா இருந்தால்
நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருப்பேன், கபருடைய வேதனை நான் செய்மடுக்கக்கூடிய கபருடைய வேதனைகளை அவர்களும் நீங்களும் செய்மடுப்பதற்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கபருடைய வேதனைகளை செய்மடுப்பதற்கு வைத்து கிடையாது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய அஸாபை இந்த இடத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். வல ஹதீஸி அஸாபில் கபர் வல் இஸ்திஆஸா பில்லாஹி மின் கஸீரா. கபருடைய வேதனைகளை பற்றியும் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவதை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் ஏராளமானவைகளாக இருக்கின்றன. வஹாதிஹில் அதில்லா ததுல்லு அலா அன்னல் முஃமினீன யுனஅமூன ஃபீ குபூரிஹிம் வல் காஃபிரீன யுஅذبூன ஃபீஹா. இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றது. நிச்சயமா மூமின்களை பொறுத்த மட்டில் அவர்கள் அவருடைய கபர்களிலே இன்பத்தை நிஅமத்தை அனுபவித்தவர்களாக இருப்பார்கள். காஃபிர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் கபரிலே வேதனை செய்யப்பட்டவர்களாக இருப்பார்கள். வன்னஈமு வல் அஸாபு யகூன லில் அர்வாஹி வல் அஜ்ஸாத். நிஅமத் இன்பத்தை அனுபவிப்பதும் வேதனை என்பதும் உடலுக்கும் ரூஹுக்குமாக இருக்கின்றது. இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை ஒரு மனிதனுடைய ரூஹுக்கும் தான் இன்பம் அளிக்கப்படுகின்றது, அதே போன்று அவனுடைய உடம்புக்கும் தான் கபூரிலே இன்பம் அனுபவிக்கப்படுகின்றது. அதே போன்று வேதனை என்று சொல்லுகின்ற பொழுது அவனுடைய ரூஹுக்கும் அவனுடைய உடம்புக்கும். ஏனென்றால் சிலர் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை தவிர்ந்தவர் சொல்லுகின்றத உடம்புக்கு மாத்திரம் தான் என்று சொல்லி, இன்னும் சிலர் ரூஹுக்கு தான் என்று சொல்கிறார். கிடையாது சகோதரர், இரண்டும் தான். இந்த துன்யாவிலே எவ்வாறு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த ரூஹும் ஜஸதும் உடம்பும் நிலைநாட்டினதே, அதே போன்று தான் அந்த ரூஹும் அந்த உடம்பும் நாளை மறுமை நாளை இன்பம் அனுபவிக்கும், வேதனையும் அதே மாதிரி தான் என்பதை எங்களுக்கு கபருடைய நிலைப்பாட்டை முதலாவதாக மறுமை நாளின் நம்பிக்கையில எடுத்து காட்டுகின்றார்கள். அதற்கு பின்னால் வமினல் ஈமான் பில் யௌமில் ஆகிர், மறுமை நாளுடைய நம்பிக்கையில் உள்ளது தான் அல் ஈமான் பில் பஅஸ் பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் எழுப்பாட்டப்படுவது. قال الله عز وجل, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هو قيام ينظرون. ونفخ في الصور, சூரிலே சூர் ஊதப்படும். எவர்கள் எல்லாம் வானத்திலே இருக்கின்றார்களே பூமியிலே இருக்கின்றார்களே அல்லாஹ் நாடினவர்களை தவிர ஏனையவர்கள் அனைத்து பேரும் மயங்கி விழுந்து விடுவார்கள். அதன் பின்னால் மீண்டும் இன்னும் ஒரு முறை சூர் ஊதப்படும். அப்பொழுது எதிர்பார்க்கப்படக்கூடிய அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த மறுமை நாள் என்பது எழுப்பாட்டப்படும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். வகால், இன்னும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஜஅமல் லதீன கஃபரு அன் லா யுபஅஸு குல் பலா வரப்பி லதுபஅஸுன்ன ثم لتنبؤن بما عملتم وذلك على الله يسير. காஃபிர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எழுப்பாட்டப்பட மாட்டார்கள் என்று. ஏ நபியே கூறுவீராக, ஆம் வரப்பி, என்னுடைய இறைச்சன் மீது சத்தியமாக நீங்கள் அனைவரும் எழுப்பாட்டப்படுவீர்கள், நீங்கள் செய்து கொண்டிருந்தவைகளை பின்னர் அறிவிக்கப்படுவீர்கள். இது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானதாக இருக்கின்றது. இன்னும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ذلك بأن الله الحق, நிச்சயமா அவன் தான் உண்மையான வணக்கத்துக்கு தகுதியானவனாக இருக்கின்றான். وأن يحيي الموتى, நிச்சயமா அவன் தான் மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குவான். وأنه على كل شيء قدير, நிச்சயமா அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். وأن الساعة آتية, நிச்சயமா மறுமை நாள் என்பது வந்தே தீரும். லா ரைப ஃபீஹா, அதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. وأن الله يبعث من في القبور, கபர்களில் உள்ளவர்களை அல்லாஹ் தஆலா எழுப்பாட்டுவான். وفي هذه الآية النص على بعث من في القبور, இன்னும் கபர்களிலே உள்ளவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள் என்பது இந்த வசனங்களிலே உள்ளதானதாக இருக்கின்றது. لأن غالب على الناس أنهم يدفنوا في القبور والبعث يكون لكل من مات قبر أو لم يقبر. அதிகமான மனிதர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் கபர்களிலே அடக்கப்படுகின்றார்கள். ஆனால் மௌத்தான ஒவ்வொருவருக்கும் எழுப்பாட்டப்படுவது என்பது இருக்கின்றது. அவர்கள் கபர்ல அடக்கப்பட்டால் என்ன, அடக்கப்படாவிட்டால் என்ன, அதாவது நெருப்பா பத்தி சாம்பலாகினால் என்ன, அவர்களுடைய உடம்பு துண்டு துண்டா ஒவ்வொரு இடத்துல சிதறினால் என்ன, அவர்கள் அனைவருக்கு பெரும் நாளை மறுமை நாளே எழுப்பாட்டப்படுவார்கள். அமா கால் அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலா சொல்வதை போன்று வஅக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானிஹிம்,
லா யபஅஸல்லாஹு மன் யமூத் வலா வஅதன் அலைஹி ஹக்கன் வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். லா யபஅஸல்லாஹு மன் யமூத், அல்லாஹு தஆலா இவர்கள் மௌத்தாயினானே அவர்களை எழுப்பாட்ட மாட்டான் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா? பலா, அவ்வாறு கிடையாது. வஅதன் அலைஹி ஹக்கன், அல்லாஹ் தஆலா அவர்கள் வாக்களித்தது இருக்கின்றது. வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், அதிகமான மனிதர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். எனவே சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனிய வசனங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது, நாளை மறுமை நாளிலே சூர் என்பது ஊதப்படும், மனிதர்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள், அவர்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கின்றது என்று. உலமாக்களுக்கு மத்தியிலே சூர் என்பது 3 வகையாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் அனைத்து பேரும் மயங்கி விழுவதற்கான ஒரு சூர், பின்னால் எழுப்பப்படுவதற்கான ஒரு சூர், அதுக்கு பின்னால் இன்னும் ஒரு சூர் என்பதை எங்களுக்கு 3 அதாவது சூர் சொல்லி காட்டினார்கள். என்றாலும் உலமாக்கள் அதிகமானவர்கள் 2 சூர் என்பதுதான் ஆக ஏற்றமான. இந்த ஹதீஸ்ல இந்த குர்ஆன் வசனத்துல 2 என்று வந்திருக்கும். ஒன்று, வானத்திலும் பூமியில் உள்ளவர்கள் அனைத்து பேரும் அல்லாஹ் நாடினவர்கள் தர சூறுதப்படுகின்ற போது மயங்கி விழுவார்கள், அதுக்கு பின்னால் மீண்டும் மறுமைக்காக வேண்டி எழுப்பாட்டப்படுவார்கள் என்ற 2 சூறுகள் தான் இருக்கின்றது. அதே போன்று சகோதரர்களே, 2வது வசனத்திலே சொல்லப்படுகின்றது, நாளை மறுமை நாள் எழுப்பாட்டப்பட மாட்டோம் என்று எவர்கள் எல்லாம் நினைக்கின்றார்களே அவர்கள் அனைத்து பேருக்கும் நபியை நீர் கூறிய பலா வரப்பி, என்னுடைய இறைச்சன் மீது சத்தியமாக என்று அதாவது வரப்பி என்று சொல்கின்ற ரப், அவன் தான் உயிரை தரக்கூடியவன், அவன் தான் மௌத்தாக்குகின்றவன், மீண்டும் அவன் தான் உயிர்ப்பிக்கின்றவன் என்ற அர்த்தத்தை உள்ளடங்கின ரப் என்ற அந்த வார்த்தையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொல்லும்படி வரப்பி, என்னுடைய இறைச்சன் மீது சத்தியமா, லதுபஅசுன்ன, நீங்கள் எழுப்பாட்ட, இதிலும் என்ன இருக்கின்றது? உறுதிப்படுத்தப்பட்டது. ல நூன், இதுவும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றன. பின்னர் நீங்கள் செய்தவைகளுக்கேற்ப அறிவிக்கப்படுவீர்கள். வதாலிக அலல்லாஹி யஸீர், அது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆனிய வசனங்களிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். அவர் சொல்கின்றார்கள், வகப்ரு நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வல் குபூர் இன்ஷிகாகன் அன் சாஹிபி இன்தல் பஅஸ், நாளை மறுமை நாள் எழுப்பாட்டப்படுகின்ற பொழுது கபர்கள் வெடித்து விளக்குகின்ற பொழுது முதலாவது கபர் வெடித்து விளக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபராக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அன சய்யிது வலது ஆதம் யௌமல் கியாமா, மறுமை நாளே நான் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்மார்களிலே முன்னோடியானவனாக இருப்பேன். அவ்வளவு மன் யன்ஷக்கு அன்ஹுல் கபர், கபர்கள் வெடிக்கின்ற பொழுது என்னுடைய கபர் தான் முதலாவதாக வெடிக்கும். அவ்வளவு ஷாஃபின் அவ்வளவு முஷஃபின், நான் தான் முதலாவதாக பரிந்துரை செய்யக்கூடியவனும் அத பரிந்துரைக்காக வேண்டி வேண்டுகின்றவனாம் இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்திருக்கிறார். எனவே சகோதரர்களே, முதலாவது கபரில் எழுப்பாட்டப்படுவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பது இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு அடையாளம் காட்டப்படுகிறது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். أشهد أن لا إله إلا الله. محمد رسول الله.
لا حول ولا قوة إلا بالله. لا حول ولا قوة إلا بالله. لا حول ولا قوة إلا بالله. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. اللهم صل على محمد وعلى آله صليت على إبراهيم وعلى آل إبراهيم وعلى آل சகோதரர்களே, அல் ஈமான் பில் யௌமில் ஆஹிர், மறுமை நாளுடைய நம்பிக்கையுடைய பாடத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த பாடம் எங்களுடைய உள்ளங்களை மெருகூட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். எங்களுடைய இவ்வுலக வாழ்க்கையின் உண்மையான தன்மையை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பாடம்தான் அல் ஈமான் பில் யௌமில் ஆஹிர், மறுமை நாளுடைய நம்பிக்கையானதாக இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் மௌத்தாகின்றோம், இது எல்லோரும் ஏற்றுக்கொண்டதாக இருக்கின்றது. மௌத் என்பது இந்த உலகத்திலே யாரும் மறுத்தது கிடையாது. மௌத் என்று இருக்கின்றது என்பதை மறுத்தது கிடையாது. மாற்றமாக மறுமை வாழ்க்கை என்று இருக்கின்றது, மறுமையில் எழுப்பாட்டப்படுவோம் என்பதைத்தான் மறுத்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அஹ்லு சுன்னா வல் ஜமாத் ஆகிய நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சாட்சி பகர்ந்த நாங்கள் மறுமையுடைய வாழ்க்கையை நம்பி இருக்கின்றோம். அந்த வாழ்க்கையின் முதலாவது கட்டம் எங்களுடைய மௌத்தோடு ஆரம்பமாக கூடிய ஹயாத்துல் பர்ஸஹியாவுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது, கபருடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. இந்த கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி இவ்வுலக வாழ்க்கையை நானும் நீங்களும் தயார் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையை சிறப்பாக கழித்து வெற்றி பெற்றவர்களாக இருப்போம். எங்களுக்கு தெரியும், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மயக்கமான, ஒரு சுருக்கமான வாழ்க்கையாக இருக்கின்றது. மறுமை வாழ்க்கை என்பது, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை என்பது அதுதான் நிரந்தரமானதும் சிறப்பானதும் என்பது. என்றாலும் நாங்கள் எங்களை நோக்கி பார்த்தோம் என்றால் எம்மில் எத்தனையோ பேர் சுருக்கமான மயக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு செலவழிக்கக்கூடிய காலத்தையும் மறுத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கைக்கு செலவழிக்கக்கூடிய காலத்தை இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும், நான் எந்த அளவுக்கு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன், அந்த வாழ்க்கைக்காக வேண்டி என்னை நான் தயார் செய்து கொள்கின்றேன் என்று சொல்லி. சகோதரர்களே, அதுதான் முதலாவது விடயம். இந்த பாடத்திலே நானும் நீங்களும் படிப்பதில் உள்ள பிரயோசனம் என்னவென்றால், எந்த அளவுக்கு நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே, இன்றைக்கு யௌமுல் ஜும்ஆவுடைய தினம், எங்களுக்கு மறுமை நாளை நினைவூட்டக்கூடிய இந்த தினம், இந்த நாளிலே நான் எவ்வளவு காலங்களை நான் உலக வாழ்க்கைக்காக வேண்டி செலவழித்தேன், எவ்வளவு காலங்களை மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி செலவழித்தேன் என்பதை நான் என்னிலே கேள்வி கேட்டு பார்த்தேன் என்றால் நான் விளங்கிக் கொள்ள முடியும். சுருக்கமாக மயக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு காலத்தை செலவழித்திருக்கிறேன், நிரந்தரமான இன்பகரமான வாழ்க்கைக்கு எவ்வளவு காலத்தை நான் செலவழித்திருக்கின்றேன். அதற்கு பின்னால் சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் கபரை முன்னோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது எவர்கள் இந்த 3 கேள்விகளுக்கு பதிலளிக்கின்றார்களே அவர்களுக்குள்ள நிலைப்பாடு என்பது அல் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் மிக நீண்டமான ஹதீஸாக இருக்கின்றது. சகோதரர்களே, அந்த ஹதீஸை நாங்கள் படிப்போமாக இருந்தால் நிச்சயமாக கபருடைய வாழ்க்கை எவ்வாறு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணமாக அந்த ஹதீஸிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அந்த ஹதீஸிலே நாங்கள் சோதிக்கப்படுகின்ற பொழுது எங்களிடத்திலே 3 கேள்வி கேட்க, இதனை நாங்கள் நம்பி இருக்கின்றோமா இல்லையா? நாங்கள் நம்பின மக்கள்களாக இருக்கின்றோம். நம்பின மக்களுடைய அடையாளம் என்னது?
அந்த 3 கேள்விக்கும் இந்த உலகத்திலே நாங்கள் அதனை தயார் செய்வது. மறு உலக வாழ்க்கையிலே, கபருடைய வாழ்க்கையில கேட்கப்படக்கூடிய அந்த 3 கேள்விகளுக்கு நாங்கள் எங்களை தயார் செய்வது. மன் ரப்பு, உன்னுடைய இரட்சகன் யார் என்று கேட்டால் என்னுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று சொல்வதற்கு எங்களுடைய நாவு தயாராக வேண்டும். என்னுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று சொல்வதற்கு என்னுடைய நாவு தயாராக வேண்டும். இதற்காக வேண்டி சகோதரர்களே, இல்மை, மார்க்கத்துடைய கல்வியை எந்த அளவுக்கு நான் பெற்றிருக்கின்றேன் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். முதலாவது, என்னுடைய இரட்சகன் அல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி எனக்கு எந்த அளவுக்கு தெரியும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல் ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில உள்ளடக்கப்படக்கூடிய விடயங்கள் எவைகள் என்பதை முதலாவது பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பின்னால் மாதீனு, உன்னுடைய மார்க்கம் என்ன? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்திலே எத்தனையோ விடயங்கள் எனக்கு தெரியும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இஸ்லாத்துடைய தூண்கள் 5. அதிலே முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நிச்சயமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். இதனை பற்றி நான் தெளிவாக விளக்கமாக படித்திருக்கின்றேனா? அதுக்கு பின்னால் தொழுகையை நிலைநாட்டுவது, தொழுகையை நிலைநாட்டுவதை நான் படித்திருக்கின்றேனா? தொழுகையுடைய ஷரத்துக்கள் என்ன? தொழுகையுடைய வாஜிபுக்கள் என்ன? தொழுகையுடைய அர்க்கான்கள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுது காட்டினார்கள் என்பவைகளை நான் படித்திருக்கின்றேனா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போன்று ஜக்காத்துடைய கடமைகள், நோன்புடைய கடமைகள், ஹஜ்ஜுடைய கடமைகள், இவைகளை நான் தெளிவாக படித்திருக்கின்றேனா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போன்று மார்க்கத்துடைய விடயங்களில் எந்த அளவுக்கு நாங்கள் கரிசனை செலுத்தி படித்திருக்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டும். சகோதரர்களே, மாதீனு, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கபரிலே கேள்வி கேட்கப்பட போகின்றது. இதுக்கு நான் என்ன பதிலை சொல்ல போகின்றேன் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதே போன்று மன் நபியும், உன்னுடைய நபி யார் என்று கேட்டால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் எங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் கேள்விக்குறியானதாக இருக்கின்றது. சிலரை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் என்னன்னு கேட்டால் முஹம்மது என்பது மாத்திரம் தான் தெரியும். முஹம்மது மாத்திரம் தான் தெரியுமே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ள இதர பெயர்கள் என்ன என்று கேட்டால் தெரியாத மக்கள்களாக இருக்கின்றார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதில் மிக முக்கியமானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் தூதராக அனுப்பப்பட்டார்கள், எதை கொண்டு தூதராக அனுப்பப்பட்டார்கள், இந்த பூமியில 23 வருட காலம் எதனை நோக்கி அழைத்தார்கள், எதனை இல்லாமல் ஆக்கினார்கள், இந்த பூமியிலே எந்த நன்மைகளை ஏவினார்கள், எந்த தீமைகளை தடுத்தார்கள், அவர்கள் ஏவிய நன்மைகளிலே மிக முதன்மையானது முக்கியமானது எது என்பது தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்து தடுத்தவைகளில் மிக பயங்கரமானது எது என்பதை தெரியாதவர்களாக இருக்கின்றனர். இதன் காரணத்தினால் தான் சகோதரர்களே, நஅூது பில்லாஹ், அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய சமூகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபிமார்களிலே இறுதியானவர், அவருக்கு பின்னால் ஒரு நபி கிடையாது என்பதை உறுதியாக நபியை பற்றி தெரிந்து கொள்வதிலே தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் ஷஹாதத்து அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன எத்தனையோ முஸ்லிம்கள் காதியானிகளோடு போய் சேர்ந்து விட்டார்கள். சேர்ந்தவர்கள் யார்? காஃபிர்களா? கிடையாது. கலிமாவை சொன்ன முஸ்லிம்கள் தான் காதியானியோடு போய் சேர்ந்து காஃபிரா. இன்னும் சிலர் அலி ரசூலுல்லாஹ், அலி ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்கள். யார்? இஸ்மாயிலிய ரவாஃபிலி என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர்கள். அல்லாஹ்வின் தூதர் தான் ரசூல், அந்த ரசூலுக்கு பின்னால் ஒரு ரசூல் கிடையாது என்று சொன்னதன் பின்னால் அலி ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதற்கு பகரமாக அவர்கள் எவ்வாறு சொல்வார்கள் என்றால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன அலியன் ரசூலுல்லாஹ், அலி ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். யார்? உங்களுக்கு தெரிந்த பம்பளப்பிட்டில் இருக்கக்கூடிய இஸ்மாயிலியா போராக்கள், அவர்கள் தான் அலி ரசூலுல்லாஹ் என்று சொல்கின்றார்கள். அவர்களை பார்த்து எங்களுடைய சமூகம் அறியாத தன்மையினால் முஸ்லீம் என்று சொல்லுகின்றார்கள். இன்னும் ஷியாக்களுடைய கூட்டத்திலே எல்லை மீறி போனவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து இந்த தூதுவத்தை குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தார்கள்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது அல்ல குர்ஆன் வஹி. அது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டியது? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு. தவறுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கொண்டு கொடுத்தாங்க. இது யாருடைய நம்பிக்கை? ஷியா ரவாஃபிலிகளுடைய நம்பிக்கை. சகோதரர்களே, இவர்களும் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவர் முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்கள். நஊது பில்லாஹ். இவர்கள் யார்? காஃபிர்கள். எப்படி அஹ்மத் மிர்சா குலாம் காதியானியை பார்த்து ரசூல் என்று சொன்னால் அவன் காஃபிர் என்று சொல்லுகின்றோமே, அதே போன்று இவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் என்று சொன்னாலும் அவன் காஃபிர் ஆகிவிட்டான். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ரசூல். அந்த ரசூலுக்கு பின்னால் ஒரு ரசூல் கிடையாது. காரணம் என்ன? எங்களுடைய சமூகம் அவருடைய ஈமானை விளைவிக்கின்றார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் சகோதரர்களே எங்களுக்கு இந்த பாடங்கள் எடுத்து காட்டுகின்றது. எனவே கபர்லே போனால் கேட்கக்கூடிய கேள்விகள் 3. முதலாவது, உன்னுடைய இரட்சகன் யார்? எனக்கு தெரியாது என்று நாங்க சொல்ல போறோம் கபருடைய வாழ்க்கையில. உன்னுடைய மார்க்கம் என்ன? எனக்கு தெரியாது, நான் மார்க்கத்தை படிச்சது இல்லை. உன்னுடைய நபி யார்? எனக்கு தெரியாது. நஊது பில்லாஹ். இது நாங்க ஒவ்வொருத்தரும் கபருடைய வாழ்க்கையை சந்திக்க போகின்றோம். எவர்கள் என்னுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று சொன்னார்களே, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னார்களே, அதே போன்று என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்களே, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் தான் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துடைய விரிப்பை அவர்களுக்கு கபரிலே விரித்து வைத்து விடுகின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கபரை விசாலமாக்கி வைக்கின்றான். பத்தல் பஸ்ர், எந்த அளவுக்கு பார்வை நீட்டமாக இருந்த, ஏனென்றால் தூரத்தை சொல்ல முடியக்கூடிய ஆக மிக நெருப்பமான ஒரு தூரம் என்று நாங்கள் சொல்லுவோம். வானத்தை விட மிக நெருப்பமான என்று சொல்லுவோம். இல்லாட்டி என்ன சொல்லுவோம்? உங்களோட கண் பார்வை எந்த அளவுக்கு தூரத்துக்கு அந்த அளவுக்கு தூரம் என்போம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய கபர் விசாலமாக்கி கொடுக்கப்படும், அதுக்கு எல்லையே கிடையாது, அளவே கிடையாது என்பதைத்தான் இந்த ஹதீஸிலே சொல்லுகிறார். அதுக்கு பின்னால் சொர்க்கத்துடைய ஒரு கதவு திறக்கப்படும். அந்த சுவனத்தின் வாடை அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். எவ்வாறு குறிப்பிட்ட ஒரு நேரம் உறங்குவாரே, அதே போன்று அசருக்கும் மரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் மாதிரி அவர் உறங்குவார் என்று அருமை ரசூல் அலைஹி ஸலாத்து வஸலாம். சகோதரர், இந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மாற்றமாக யார் என்னுடைய ரப்பு யார் என்றால் தெரியாது, என்னுடைய மார்க்கம் என்னென்றால் தெரியாது, என்னுடைய நபி யார் என்றால் தெரியாது என்று சொன்னால் அவர்களுக்குள்ளது என்னது? நரகத்துடைய விரிப்பு, நெருப்பிலாலான விரிப்பு. இங்க கப்பன் செஞ்சு கொண்டு போவார்கள், ஆனால் விரிப்பு என்னது? நரக நெருப்பிலான விரிப்பு. நஊது பில்லாஹ். நரகத்துடைய கதவு திறக்கப்படும், அதனுடைய தீச்சி வாழையும் அதனுடைய நெருப்பும் தான் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும். நஊது பில்லாஹ். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய 2 விலாயல், இந்த 2 விலாயல்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அந்த அளவுக்கு அவருடைய கபரு அவர்களுக்கு இறுக்கமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது மறுமை நாளுடைய ஈமான் நம்பிக்கையிலே முதலாவது விடயம். மௌத்தும் அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள முதலாவது வாழ்க்கை கபருடைய வாழ்க்கையுமா இருக்கிறது. வல்லாஹு அலம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.